செகண்ட் ரவுண்டு மேட்ச்சு, போல் டிசைடர் மேட்ச்சு. யாராருக்கும் பார்த்தீங்கன்னா சிவாலயம் ஆவடையார் கோவில் சித்தி விநாயகர் பஞ்சாயத்து. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 3 பவுலர் யூஸ் பண்ணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாலையீடு கார்த்திக் ஸ்ட்ரைக்லையும் செந்தமிழ் டிஷர்ட் நம்பர் 100 பவர் பிளே ஓவர் போட பிரவீன் வந்திருக்காரு யங்ஸ்டர். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸில் வந்த திசையிலே ஆடினாரு, ஃபீல்டர் கையிலேயே சிங்கிள். பிளேஸ் பண்ணாரு. ஆப்ஷன்ஸ்ல நல்ல ஸ்டாப், ஃபீல்டர் கையிலே சிங்கிள். அந்த கீப்பருக்கு பின்னாடி தான் பந்து இருந்துச்சா நான் கவனிக்கவே இல்லை. இங்கே கிடக்குன்னே தெரியாம பாக்குறப்ப அந்த கேப்ல ஒரு சிங்கிள் ஓடி எடுத்துட்டாங்க. டாப் ஏஜ் பின்னாடி ஃபீல்டர் ரெடியா இருப்பாரு. நல்ல டேக்கன் அன்பு, முதல் பிரேக் த்ரூ. லாஸ்ட் 2 மோர் செல்லப்பன் நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங். ஓகே பா, கீழே வந்துச்சு டாட் பால். லாஸ்ட் ஒன் பாட்டம் முட்டு, சான்ஸ் ஃபார் ரன் அவுட், சிங்கிள். ஒரு 4 போயிருந்தாலும் சிக்கனமா பிடிச்சிருக்காரு பவர் பிளேயர். ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 8 ரன் ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட் இருந்து. செகண்ட் ஓவர் போட செகண்ட் பவுலர் பிரகாஷ் ஓவர் தைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு, டாட் பால். அவுட் சைட் ஏஜ் சிங்கிள். என் பக்கத்தில் போச்சு, சான்ஸ் ஃபார் பவுண்டரி. வெரைட்டி போவாங்க அன்பு, பக்கத்தில் இன்னொரு ஃபீல்டர். நல்ல ஸ்டாப், 2 ரன். ஸ்விட்ச் கிட்டு தெளிவா பாட்டம் ஆஃப் த பேட்ல எடுத்தாரு. 6 கிளியர் ஹிட், 6 ஸ்விட்ச் ஹிட்ல பதிவு பண்ற முதல் 6. அகைன் ஸ்விட்ச் கிட்டு பேட்ல நிக்கு சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு, சிங்கிள். ஸ்விட்ச் ஹிட் திரும்ப பக்கமாவே போட்டாரு, வித்தே கொடுக்காத பந்து, சிங்கிள். போன பால் ஒய்டு ரீபால். யாக்கிங் லென்த்ல வித்தே கொடுக்காத பந்து, அனதர் பந்து, சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு 22 ரன் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருந்த பிரவீன் அவருக்கான செகண்ட் ஓவர், தேர்ட் ஓவர். ஓவர் தைக்கல. ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல குவாலிட்டியான ஷாட், டீப் பாயிண்ட்ல 1 பவுன்ஸ்ல 2 பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணும். எஸ் நான் டிஃபரெண்டான ஷாட், காலுக்குள்ள வந்துச்சு, சிங்கிள். போன பால் ஒய்டு ரீபால். நல்ல நீல காலத்தில் கீப்பர் மிஸ் பண்ணாரு, அதுக்கடையில் 1 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. கிரேட் பாலுங்க, பேட்ஸ்மேன் ஏறி போனதை பார்த்து தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணாரு, டாட் பால். போன பால்ல கீப்பருக்கு பின்னாடி ஒரு சிங்கிள். கீப்பர் கேட்சை பிடிக்கல, பேட்டில் நிற்குன்னு நினைக்கிறேன், டாட் பால். 3 ஓவர் முடிவுக்கு ரவுண்ட் 30 ரன் ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட். நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, பிரபா. ஓவர் தைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிக்கி ஷாட், வெளியே ஃபீல்டர் கிடையாது, 2 ஃபீல்டர் போட்டிடுறாங்க. அசோகன் இருக்காருங்க, முந்தி போனாரு, 2 ரன். ஸ்விட்ச் கிட்டு ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. அங்கே ஆல்ரெடி ஒரு 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் கார்த்தி. இப்போ ஓடுவாங்க 2 ரன்னுக்கான காலம் பார்த்தா 2 பேட்ஸ்மேன் இங்கே நிற்கிறாங்க. சாக்ரிஃபைஸ் ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன் ஒரு நிக் இருந்துச்சு, தேக்கிட்டாரு, ஆனால் டாட் பால். சிக்கி ஷாட், அங்கே ஃபீல்டர் இருக்காரு, கேட்சை பிடிச்சிருவாரு நினைக்கிறேன். பாலோட அண்டருக்கு வந்தார், நல்ல டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி ஒரு அப்பீல் எடுத்தாங்க. இந்த பேட்ஸ்மேனை இங்கே நிற்க வச்சு அம்ஜத் இங்கே வந்திருக்காரு, கேஷுவலாக வந்திருக்காரு. லாஸ்ட் 1 மோர் யார்கிட்ட தீர்மானிக்கக்கூடிய பந்து, சுவிட்சு கிட்ட திரும்பி பார்த்தாரு, கீப்பர் கைவசம், டாட் பால். நல்லா போட்டிருக்காரு இந்த கடைசி ஓவரை, எந்த 4-6 விட்டு கொடுக்காம. வாட்ட ஓவர் 3 ரன்ல பிடிச்சிருக்காருங்க. 33 ரன் ஆடி இருக்காங்க, 34 டார்கெட். ஆவடையார் கோவில் டீமுக்கு செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஒரு மாதிரி பொழுதும் போயிட்டு இருக்கு. கார்த்திக் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல, மணி நான் ஸ்ட்ரைக்ல. பவர் பிளே ஓவர் போட ரஞ்சித் வந்திருக்காரு. நல்ல மேட்சாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் பால் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விண்டு லெக் ஸ்டம்ப் அடிச்சுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் லோயர் ஒன்னா கீழே வந்துச்சு, குயிக்கர் 1 டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலு, அங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிக்காட்டா பம்ப் ஆகும். நல்ல சேவுங்க, ஒரு பவுண்டரியை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு, சிங்கிள். மணி வந்து லெஃப்டி பேட்ஸ்மேன், சந்திக்கப்புறம் முதல் பந்து வித்தே கொடுக்காத பந்து நேராக உள்ள வந்து சொருவினாரு, டாட் பால். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால்,
ஒரு இன்சைட் அவுட் மாதிரி எக்ஸ்ட்ரா கவர்ல பிளேஸ் பண்ணாரு. அங்க ஃபீல்டர் விரட்டி பாக்குறாரு. புயல் வேகத்துல போயிட்டு இருக்காருங்க. நல்ல ஸ்டாப். இதுக்கு முன்னாடி ஒரு பவுண்டரியை சேவ் பண்ணாரு. இப்போவும் ஒரு பவுண்டரியை சேவ் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கடையில் 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 4 பாலுக்கு 4 ரன் வந்துருச்சு. லாஸ்ட் 2 more. தமிழன் அவரை தாண்டி மிஸ் ஆயிருச்சு. இதையும் 2ஆ மாத்துவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டபுள் முக்கியமான ரோல் பிளே பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் பவர் பிளேயோட கடைசி பந்து நசுக்கல் ஷாட்டு இங்கேயே ஆடிட்டு ஒரு ரன் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். பவர் பிளே முடிவுக்கு ஒரு ஓவர் முடிவுக்கு 7 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் போட செல்லப்பன் வந்திருக்காரு. ஏதாவது ஒரு ஓவரை எக்ஸ்பென்சிவ் எடுத்துட்டு போகணுங்கிற மைண்ட் செட்டோட வந்திருப்பாங்க. நல்ல ஷாட்டுங்க. மட்டார் முட்டு. அங்க ஃபீல்டர் கார்த்தி நல்ல டேக்கன். பாலோட அண்டருக்கு போனாரு. கார்த்தியோட விக்கெட் பறி போகுது. அடுத்தனை பேட்ஸ்மேன் பாண்டி. நல்ல ஷாட்டுங்க. இது ஒரு இன்சைட் அவுட் மாதிரி எக்ஸ்ட்ரா கவர்ல எகிரி குதிச்சு அடிக்க பார்த்தாரு. 2 ரன் வந்த உடனே ஒரு 2 ரனை கலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு பாண்டி. டவுன் த விக்கெட் போனாரு. ஆம்பேஸ்கா வைடு பால். போன பால் வைடு எரி பால். ஃபுல் டாஸ் பாலுங்க. பேட்ஸ்மேன் கண்டிப்பா வருத்தப்படுவாரு இந்த பாலை விட்டதுக்கு. ஃபுல் டாஸ் பால் ஆகி பேக் டு பேக் 2 ஃபுல் டாஸ் 2 டாட். லென்த் அட்ஜஸ்ட் பண்ணாரு. பிஃபோர் லென்த்ல டாட் பால் ஆகி ஸ்கூப் ட்ரை கரெக்டாக பேட்டில் படலை அப்படிங்கிறப்போ கேட்சை பிடிக்க முடியாது. ஒரு ரன் அலோவ் பண்ணுவாங்க. சீக்கிரமான ஓவர் செல்லப்பன் கையில இருந்து 4 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. 11 ரன் 2 ஓவர் முடிவுக்கு ஒரே ஒரு விக்கெட் மட்டும். தேர்ட் ஓவர் போட ரஞ்சித் அவருக்கான செகண்ட் ஓவர். பாட்டா பவுலிங் மேஜிக்கல் டெலிவரி அப்ளாஸ் கொடுக்குறாங்க அவங்க டீம் மெம்பர்ஸ். செகண்ட் ஓவர் டவுன் த விக்கெட். பேட்ல மீட் ஆகல. பேட்ஸ்மேனை நிற்க வச்சு அவரே கூப்பிட்டுட்டாரு. ரன் அவுட். லெஃப்டி ஸ்டேக்ல டாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து. மேல ஒரு ஆள் வச்சு போட்டிருக்காங்க. கார்த்தி இருக்காரு ரொம்ப ஃபாஸ்டா. சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் அசோகன் ஸ்டம்ப்ஸ் ஓபன் பண்ணாரு. டாப் எட்ஜ் அச்சா பிடிப்பார் சுதாகர். நல்ல டேக்கன். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரபா. பெரிய ஷாட் கண்டிப்பா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வித்தே கொடுக்காத பந்து. டாட் பால். க்ளீன் போல்ட். ஆஃப் ஸ்டம்பை தட்டிட்டு போயிருக்கு. விக்கெட் பால். 3 ஓவர் முடிவுக்கு 12 ரன் அடிக்கிறாங்க. 4 விக்கெட் இழந்து லெஃப்டி மணி அவர் எனக்கு தெரிஞ்சு 2 பால் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். நேரமாக நான் ஸ்ட்ரைக்கிங் ஹேண்டில் இருக்காரு. ஸோ 6 பாலுக்கு 20+ ரன் ஆடணும். பாலா பவுலிங் ஹேண்டில் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பேட்டில் பட்டுச்சு. நல்ல ஸ்டாப். ஸோ இப்போவும் பேட்டில் ஆடிட்டு நான் ஸ்ட்ரைக்கிங் ஹேண்டுக்கு போயிட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிளா பிரகாஷ். ஃபுல் டாஸ் பால். பூமி இருக்காரு. என் திறமையா காமி அப்படிங்கிற மாதிரி வந்தார். கேட்சை பிடிக்க முடியல. விரட்டி போயிட்டு இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டிங்கில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அந்த ஃபீல்டர். 4 ரன் ஓடி எடுத்துட்டாங்க அதுக்கடையில். ஆப்ஷன்ஸில் இது மட்டும் பேட்டில் பட்டு பவுண்டரியாக போயிருந்தா மேட்ச்சில் மொமெண்டம் இருந்திருக்கும். போன பால் ஒயிட் எரி பால் ஸ்லாட்டில் இருந்துச்சு. கிராஸ் பேட் எடுத்து போனாரு. டேரக்ட் ஹிட் நினைக்கிறேன். எஸ் விக்கெட்டுங்க. 2 பாலுக்கு 14 தேவை. 2 பெரிய ஷாட் ஆனாலும் இந்த மேட்ச்சில் மொமெண்டம் இருக்காது அப்படிங்கிறப்போ டாட் பால். போன பால் ஒயிடு. லாஸ்ட் பால் ரீ பால். நல்ல ஷாட். இது 6 போச்சுன்னா ஆறுதலாக இருக்கும். அதுக்கு இடமே கொடுக்காம ரஞ்சித் கேட்சை பிடிச்சிட்டாரு. ஸோ சித்தி விநாயகர் பஞ்சாத்தி 3rd டீமாக ப்ரைஸ் குவாலிஃபை ஆகிறாங்க இந்த போல் டிசைடர் மேட்சை வின் பண்ணி. ஹார்ட் லக் ஆவுடையார் கோவில் நல்ல ஃபைட்டு கொடுத்தாங்க இந்த மேட்ச்சில்.